அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டிஎன் செட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் ஏன் டிலே ஆகுது? 2வது ஒருவேளை நம்ம டிஎன் செட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த காலேஜ் டிஆர்பிக்கு நம்ம எப்படி வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன். இந்த காலேஜ் டிஆர்பி படிக்கிறதுங்கிறது மிக மிக ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து இருக்கு. அத பத்தி கிளியரா ஒரு வீடியோ வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டிஎன் செட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் ஏன் டிலே ஆகுது? இன்னமும் ரிசல்ட் வந்து குடுக்கல சார் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. ரீசென்ட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில தான் நான் சொல்றேன். ஏன்னா, அந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து மறுபடியும் நமக்கு 2025ல வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இதனால இந்த பெர்சன்டேஜ் ரேஷியோங்கிறது இன்கிரீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆரம்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நாமளே சொல்லியிருப்போம். 6% வந்து ஈச் சப்ஜெக்ட்க்கு வந்து அவங்க எடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 6%லிருந்து மோர் தென் பெர்சன்டேஜா இன்கிரீஸ் பண்றதுக்காக யுஜிசி கமிஷன் கிட்ட வந்து பர்மிஷன் வந்து கேட்டிருக்கிறாங்க டிஆர்பி போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து உண்மையா, பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் மிக விரைவில் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காம உங்களுடைய அப்ளிகேஷன் பிளஸ் வந்து ஹால் டிக்கெட் எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சுக்கிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, டிஎன் செட் ரிசல்ட் வந்த பின்னாடி ஃபைனல் கீ ஆன்சர் ரிசல்ட் குடுத்த பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஆர்பி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லயே டிஎன் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து குடுப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிளஸ் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டுங்கிறது டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு அவங்க சொல்லிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். அப்ளிகேஷன் பிளஸ் வந்து ஹால் டிக்கெட் இத வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கங்க. மிக விரைவில் வந்து டிஎன் செட் எக்ஸாம்க்கு உண்டான ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பெர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காத்து வாக்குல ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. ஆனா ஃபைனலா வந்து டிஆர்பி போர்டு என்ன முடிவு எடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2வது ச ஒவ்வொரு மேஜர் சப்ஜெக்ட்டுக்கும் நான் சொல்லியிருந்தேன். இந்த டிஎன் செட் எக்ஸாம் எழுதின பின்னாடி இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருந்தோமா, நமக்கு எலிஜிபிலிட்டி வந்து வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் செக் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஒருவேள நீங்க டிஎன் செட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்க காலேஜ் டிஆர்பி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. காலேஜ் டிஆர்பி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. அப்ப மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல மட்டும் தான் உங்களால வந்து ஸ்கோர் மார்க் வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்கா இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் டிஸ்ப்ளேல பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் டிஆர்பி உடைய எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு அவங்க குடுத்திருப்பாங்க. இப்ப பேப்பர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் ஏல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் குடுத்திருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 25 கொஸ்டின்ஸ் வந்து எங்கிருந்து வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்ப தமிழ் லாங்குவேஜ்ங்கிறது நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பி போர்ட்ல அவங்களுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சிலபஸ் வந்து குடுத்திருப்பாங்க. அதுல மோஸ்ட்லி வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10த் தமிழ் சிலபஸ் தான் குடுத்திருப்பாங்க. 10த் தமிழ்ல எத்தனை யூனிட் வந்து இருக்கோ, அந்த யூனிட் சிலபஸ் தான் குடுத்திருப்பாங்க. ஸோ, அப்ப 10த் தமிழ் மட்டும் படிச்சா போதுமா சார்? அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் ஒண்ணு வரலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. காலேஜ் டிஆர்பிங்கிறது ஹையர் ரேங்கிங் போஸ்டிங். ஸோ, அதனால கொஸ்டினுங்கிறது சாதாரணமா வந்து கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? டிஃபிகல்ட் லெவல்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்க 10த் தமிழ் எந்த அளவுக்கு தெளிவா படிச்சாலும், பிளஸ் இன்க்ளூடிங் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11த், 12த்ல இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ், பொது தமிழ் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி வந்து கொஞ்சம் பாருங்க. கண்டிப்பா அதிலிருந்து கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? மீண்டும் மீண்டும் சொல்றேன். தமிழ் எலிஜிபிலிட்டி சிலபஸ் 10த் தமிழ் மட்டும் படிச்சா போதுமா சார்ன்னு போகாதீங்க. கொஞ்சம் பேசிக்கா இருக்கக்கூடிய இலக்கண பகுதியும் நம்ம பார்த்திருக்கணும். அதே சமயம் 10த் தமிழ் ஏ டூ இசட் வந்து தெளிவா படிச்சிருக்கணும். 11த், 12த்ல வரக்கூடிய இலக்கண ஓரியன்டடா வரக்கூடிய டாபிக்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஹை ரேங்கிங் போஸ்டிங்னால கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஈஸியா கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. 2வது ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா? அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேலோட்டமா கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது 2024 இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. 2024 2024 ஜனவரி மந்த்லேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? எதுக்காக சார் நம்ம 2024 ஜனவரி மந்த்லேருந்தே படிக்கிறோம்.
படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு போன வருஷமே இந்த காலேஜ் டிஆர்பி வந்து கண்டக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க நோட்டிஃபிகேஷன் குடுத்து தான் நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருப்போம். பட் திடீர்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்ததுனால, டிஎன் செட் எக்ஸாமுக்காக இந்த காலேஜ் டிஆர்பி வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அப்ப 2024லயே குடுக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன்னால 2024லயே அவங்க கொஸ்டின்ஸ் பேப்பர் ஒரு வேள ரெடி பண்ணியிருக்கலாம். அது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன். இந்த ஜிகே பொறுத்தவரைக்கும் நீங்க 2024ல இருந்து இந்த இயர் இந்த டெஸ்ட் எப்ப சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜூலை மந்த்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வரைக்குமே நீங்க வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டடா படிங்க. 2வது இந்த ஜிகே பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு கவர்ன்மெண்ட்ல வரக்கூடிய ஸ்கீமு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்ன்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேகசின் வந்து குடுப்பாங்க. தமிழ்நாடு அரசு இதழ் அப்படின்னு குடுப்பாங்க. ஸோ அதன் ஓரியன்டடா இருக்கக்கூடிய சாப்டர் வந்து நீங்க படிச்சிருக்கணும். ஏன்னா, அதிலருந்து தான் நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாரி தமிழ்நாட்டு கவர்ன்மெண்ட்ல ஸ்கீம் வந்து நான் சொல்லியிருப்பேன். தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் என்னென்ன பண்ணாங்க 2024ல அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 2025 இந்த எக்ஸாம் பிஃபோர் மந்த் வரைக்கும் நீங்க வந்து கண்டிப்பா தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் சொன்னாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் ஜிகே வந்து நம்ம அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? மீண்டும் சொல்றேன். காலேஜ் டிஆர்பி ஹை ரேங்கிங் போஸ்டினால கொஸ்டின ஈஸியா கேட்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ, அத பொறுத்து தான் நம்மளால ஸ்கோர் மார்க் வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ எதுக்காக இந்த எம்கியூ கொஸ்டின்ஸ்ல இவ்வளோ தூரம் நீங்க படிங்க, படிங்க அப்படின்னு நம்ம சொல்றக்கூடிய ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? ஒரு மார்க் வந்து குடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ 50 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ 50 கொஸ்டின்ஸ்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணி ஆகணும். இதுதான் டார்கெட்டா இருக்கணும். நீங்க டிஸ்கிரிப்ட்ல என்னதான் நீங்க எழுதினாலும், மினிமம் லெவல் ஆஃப் மார்க்லருந்து மேக்ஸிமம் லெவல் ஆஃப் மார்க் வரைக்கும் ஒரு மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மார்க் தாண்டி ஒரு மார்க் குடுக்குறதுங்கிறது டிஃபிகல்ட் தான். ஓகேங்களா? அதாவது டிஸ்கிரிப்ட் காட்டிலும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல மட்டும் தான் நம்மளுடைய ஸ்கோரிங் மார்க் வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ தூரம் சொல்றோம். 2024 ஜனவரி மந்த்ல இருந்து இந்த எக்ஸாம் ஜூன் மந்த்தோ, ஜூலை மந்த்தோ கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கு பிஃபோரா இருக்கிற வரைக்கும் 2025 வரைக்கும் நீங்க தமிழ்நாடு ஓரியன்டடா நீங்க வந்து பார்த்து வச்சிருக்கணும். கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எப்படி வேணாலும் இந்த ஜிகேலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? 2வது செக்ஷன் பி ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் தான். 8 கொஸ்டின்ஸ் வந்து குடுப்பாங்க. அந்த 8 கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து அட்டெண்ட் பண்ற மாரி வரும். இது வந்து டிஸ்கிரிப்ட் டைப் ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ட்ல மினிமம் லெவல் ஆஃப் மார்க் இருக்கும். பிளஸ் வந்து மேக்ஸிமம் லெவல் மார்க் வந்து எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை காட்டிலும் அதிகமா மார்க் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் தான். ஸோ அதனால தான் நான் சொல்றேன். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா அதில வந்து மிக மிக முக்கியத்துவம் குடுத்து படிங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சார் இந்த டிஸ்கிரிப்ட் டைப் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம என்ன சார் பண்றது? எந்த மாரி ரெஃபரன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்? ஸோ அதுக்காக தான் மெயினா இந்த வீடியோ வந்து நான் சொல்ல வந்தேன். ஓகேங்களா? அப்ப அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேப்பர் 2ல ஏ அண்ட் பி ஓகேங்களா? ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல உங்களுடைய மேஜர் 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாரி டிஸ்கிரிப்ட் டைப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 8 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ற மாரி வரும். இப்ப வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா நெறைய பேர் பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பிஸ்லாம் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பொறுத்தவரைக்கும் நெறையா பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? ஆனா இந்த டிஸ்கிரிப்ட் பொறுத்தவரைக்கும் எந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து அனலைஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாதாரணமா நினைக்கக்கூடாது. 8 கொஸ்டின்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ் கேட்கும்போது, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க எழுதணும். 5 கொஸ்டின்ஸ் வந்து எழுதணும். அதே மாரி இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க் அப்டின்னா, அவங்க 5 கொஸ்டின்ஸ் அதாவது 5 மார்க் 5 மார்க் கொஸ்டினாவும் கேட்கலாம். இல்ல 2 மார்க் கொஸ்டின்ஸாவும் கேட்கலாம். இல்ல சிங்கிள் 10 மார்க் கொஸ்டினாவும் கேட்கலாம். எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா? இப்ப டிஸ்கிரிப்ட்ல 2 ஹவர்ஸ்ல வந்து நம்ம 5 கொஸ்டின் வந்து எழுதுறோம் அப்டின்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 5 கேட்கலாம். அதாவது 5 மார்க்குங்க 5 மார்க் சேர்ந்து ஒரு கொஸ்டினா கேட்கலாம். அப்படி இல்ல அப்டின்னா 2 மார்க்கு, ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 3 மார்க்கு, இன்னொரு கொஸ்டின்ஸ்க்கு 5 மார்க்கு. இந்த மாரி பேஸ் பண்ணி கூட 10 மார்க் கூட அவங்க கேட்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 10 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கறது பாசிபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு அதிகமா இருக்காது. 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் தவிர, மீதி எல்லாமே உங்களுக்கு இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் கேட்பாங்க.
ஓகேங்களா? செப்பரேட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, 5 மார்க், 5 மார்க் சேர்த்து ஒரு 10 மார்க் கொஸ்டின் ஆவும். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் சேர்த்து ஒரு இன்னொரு பேட்டர்ன் ஆவும். இந்த மாரி வந்து கேட்பாங்க. ஸோ, அப்ப டிஸ்கிரிப்ட் பொறுத்தவரைக்கும் எந்த மாரி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நெறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய டவுட்டு, நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓகேன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய அதாவது உங்களோட சப்ஜெக்ட் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் யூனிவர்சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, எம்.ஃபில் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. எம்.ஃபில் வந்து இப்ப எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எம்.ஃபில் சப்ஜெக்ட் வந்து இருந்துச்சு. ஸோ எம்.ஃபில்ல எந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து எடுங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து பார்க்கும்போது தான் எந்த மாரி பேட்டர்ன்ல வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின எப்படிலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு டாபிக்ஸ்ல வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எம்.எஸ்சி ஒவ்வொரு மேஜர் சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எம்.எஸ்சி சிலபஸ்ல எம்.எஸ்சி சப்ஜெக்ட் வைஸா வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி, அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய டாபிக் வைஸா ஓகேங்களா? அதே மாரி எம்.ஃபில் ஓகேங்களா? ஸோ எம்.ஃபில் பொறுத்தவரைக்கும், இப்போ வந்து அந்த கோர்ஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து அந்த கோர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் பேப்பரும் அவைலபிளா இருக்கு இன்டர்நெட்ல. அதுவும் நீங்க டவுன்லோட் பண்ணி, கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்கிறாங்க, உங்களுடைய சப்ஜெக்ட்ல அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஆப்ஷனும் வந்து நீங்க வந்து பார்க்கணும். சரி இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் மட்டும் அனலைஸ் பண்ணா போதுமா சார்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் அனலைஸ் பண்ணிட்டு, அந்த டைம்க்குள்ள எழுதுற மாரி, பிஃபோரா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே வந்து கீ வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. கீ ஆன்ஸர் வந்து எழுதி வச்சிருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஹவர்ஸ்ல அந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி நீங்க எடுத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் பேப்பர் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல நியர்பை ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி இருந்தாலும் நீங்க வந்து உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி விருப்பம் இருக்கோ, அந்த யூனிவர்சிட்டியோடைய எம்.எஸ்சி, எம்.ஃபில் கொஸ்டின்ஸ் பேப்பர எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு, அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உண்டான ஆன்ஸர் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணி எழுதுங்க. அதே மாரி புக்ல குடுக்குற மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அப்படிதான் எழுத ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட்டோ, ஒரு டேபிளோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து எந்த இடத்துல எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க எழுதி வச்சிருக்கணும். எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படி கேட்டீங்கன்னா, நீங்க சப்போஸ் நம்மளுடைய லக்ல அதே கொஸ்டின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலேஜ் டிஆர்பில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த எம்.ஃபில், எம்.எஸ்சி சிலபஸ் ஓரியன்டடா இருக்கக்கூடிய செமஸ்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி டைம் கிடைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய காலேஜ் டிஆர்பி உடைய சிலபஸுக்கும் இந்த எம்.எஸ்சி, எம்.ஃபில் செமஸ்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ, பிஃபோரா வந்து அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்ஸர் வந்து அந்த எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால எக்ஸாம்ல அந்த பர்ட்டிகுலர் டைம்க்குள்ள அந்த 5 கொஸ்டினும் ஃபுல்லா எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். மறந்துற வேண்டாம். மீண்டும் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ட் எழுதும்போது நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் எவ்வளோ நேரம் எழுதணும், எவ்வளோ பேஜ் எழுதணும் அப்படிலாம் தெரியாது. ஆனா முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். இந்த டிஸ்கிரிப்ட் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் பொறுத்தவரைக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய செமஸ்டர் செமஸ்டர் வைஸ் எம்.எஸ்சி கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்களே வந்து இண்டிவிஜுவலா வந்து கீ ஆன்ஸர் வந்து ரெடி பண்ணி ரெடியா வச்சுக்கிங்க. அதுதான் வந்து உங்களுக்கு கடைசி நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹை லெவல்ல இருக்கக்கூடியது. நெறைய பேத்துக்கு தெரியும், நெறைய பேத்துக்கு தெரியாம கூட போகலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் எக்ஸாம் பிலிம்ஸ் கிடையாது. மெயின் எக்ஸாம்ல பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அதாவது இந்த ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. சப்ஜெக்ட் சாய்ஸ் அப்படின்னு குடுத்திருப்பாங்க.
அதாவது நம்மளுடைய மேஜருக்கு தகுந்த மாரி நீங்க வந்து எந்த பேப்பர் வேணா நம்ம எடுத்து டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். இந்த மெயின் எக்ஸாம்ல யுபிசில ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிசிக்ஸ் இப்ப ஒருத்தர் மேஜர் இருக்கிறாரு அப்டின்னா, அவங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷனல் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர்ல பேப்பர் 1 இருக்கும். அதே சமயம் பேப்பர் 2லயும் குடுத்திருப்பாங்க. எதுக்காக சார் நம்ம யுபிஎஸ்சி லெவல் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னமும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டா கொஸ்டின்ஸ் வந்து கிடைக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஆர், யுஜிசி நெட் சிலபஸ் ஓரியன்டடா தான் அவங்களும் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி குடுப்பாங்க. ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலபஸும் குடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு என்ன நீங்க படிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சிலபஸும் குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த யுபிஎஸ்சில மெயின்ஸ் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டு, அந்த கொஸ்டின்ஸ்க்கு தகுந்த மாரி ஆன்ஸர் கீ வந்து ரெடி பண்ணி வச்சு, அது வந்து பிரிப்பரேஷன் வந்து பண்ணுங்க. நீங்க வந்து சப்ஜெக்ட் டாபிக் வைஸா என்னதான் நம்ம படிச்சு, படிச்சு பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலும், இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் தான், உங்களால காலேஜ் டிஆர்பில டிஸ்கிரிப்ட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால கரெக்ட்டா எழுத முடியும். ஓகேங்களா? அந்த டைம் மேனேஜ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நான் சொல்றேன். பிஃபோரா நீங்க வந்து நெறைய பிராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோல இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.